நடிகர் அஜித் குமாருக்கு ரேசிங் டைம்ல ஏற்பட்ட ஆக்சிடென்ட்னால பேக் பெயின், L4 L5 பிரச்சனை, டிஸ்க் பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தகவல் தான். அது எவ்வளவு சீரியஸா இருந்துச்சுன்னு தெரியுமா? சொல்றேன். அஜித் குமார், மாளவிகா இவங்களாம் நடிச்சு டைரக்டர் சுந்தர்சி டைரக்ஷன்ல 99 ரிலீஸ் ஆன படம் தான் உன்னை தேடி. இந்த படத்துல ஒரு சாங் ஷூட்டிங்காக கேரளாவில் இருக்கக்கூடிய சாலக்குடிக்கு மொத்த யூனிட்டுமே போறாங்களாம். அங்க போய் அந்த வாட்டர்ல அந்த ஃபால்ஸ் நடந்து போற மாதிரி மொத்த யூனிட்டுமே நடந்து போறாங்களாம். தண்ணி எல்லாம் ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கா, ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கான். மொத்த யூனிட்டுமே நடக்க முடியாம நடந்து ஏன்னா அவ்வளவு கூலிங்கா இருக்கு, அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. காலை அத்தனைக்கு எல்லாம் ஷூ போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்துமே அந்த அந்த ஜில்லு வந்து உடம்புல பட்டுச்சுன்னா அப்படி உடம்பெல்லாம் சிலிர்க்குது. அந்த அளவு ரொம்ப கூலிங்கா இருக்கு. எல்லாருமே நடக்க முடியாம நடந்து போய்கிட்டு இருக்கோம். வேற வழி இல்ல மொத்த யூனிட்டுமே. அப்படி போறப்ப அஜித் குமார் மட்டும் ரொம்ப கேஷுவலா நடந்து வந்தாராம். அவருக்கு வந்து கீழே இருக்கிறது கூலிங் வாட்டர், நம்ம வந்து ஜில்லான தண்ணியில ரொம்ப ஒரு கூலான வாட்டர்ல நடக்கிறோங்கிற அந்த ஒரு இதே இல்லாம ரொம்ப கேஷுவலா நார்மலா எப்படி நடப்பாங்களோ அதே மாதிரி நடந்து வந்தாராம். கீழே கீழே பார்த்து நடந்து வந்தாராம். அப்ப சுந்தர்சி கேட்டாராம், ஏஞ்சி என்னதான் ஒரு பெரிய ஹீரோவா இருந்தாலும் கூட இவ்வளவு ஹீரோயிஸ்ட மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னாராம். என்ன ஜி என்னாச்சு அப்படின்னு. இல்ல நாங்க மொத்த யூனிட்டுமே நடக்க முடியாம கஷ்டப்பட்டு நடந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா ஐஸ் அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. நீங்க அதெல்லாம் காட்டிக்காம ரொம்ப கேஷுவலா என்னமோ சாதாரண நடக்கிற மாதிரி நடக்கிறீங்களே ஜி அப்படின்னோடனே, அப்போ ஒரு சொன்னா, ஏஞ்சி நீங்க வேற எனக்கு நீங்க சொல்றீங்கல்ல அந்த கூலிங்கா இருக்குங்கிற அந்த ஒரு சென்ஸ் அதே என்னால ஃபீல் பண்ண முடியல அப்படிங்கிறாராம். எனக்கு எனக்கு இருக்க பிரச்சனை அவங்களுக்கு தெரியும்ல, பேக் பெயின்னால அந்த கால வைக்கிற இடத்துல வந்து எனக்கு என்ன இருக்குன்னே தெரியல, கூலிங்கா இருக்கா ஹாட்டா இருக்கு எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகல அப்படிங்கிறாராம். அப்பதான் சுந்தர்சி ரியலைஸ் பண்ணாராம் இந்த அளவு அவருக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத. இப்ப நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு காலத்துக்கு வைக்கிறோம் அப்படின்னா சென்ஸ் ஆகி நம்ம மூளைக்கு போயிட்டு வரும்ல. அவருக்கு அந்த இதே இல்லாம கீழே காலை பார்த்து நடக்கிறாரு. ஓகே நம்ம கால் எடுத்து வச்சிட்டோம், அடுத்த கால் எடுத்து வச்சிட்டோம் அப்படிங்கிறது நடக்கிறதே தவிர அது வந்து சூடா இருக்கா கூலா இருக்காங்கிற அந்த அந்த ஒரு ஃபீலே அவருக்கு தெரியல. அந்த உன்னை உன்னை தேடி படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு அவரு ஆபரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போறாரு. அப்படிங்கிறப்ப இவ்வளவு சீரியஸான டைம்ல இவ்வளவு உடம்புல பிரச்சனை இருக்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசிச்சாராம் சுந்தர்சி. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையும் தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.